கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. 2 ஃபீட் டியூப்லைட் ஒண்ணு மாட்டியிருக்கும். அது எரியல. அத மாத்திட்டு வேற டியூப்லைட் மாத்துனாங்க புதுசான்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய்ட்டு அந்த டியூப்லைட் கழட்டி வேற டியூப்லைட் மாத்தி குடுத்துருந்தேன். அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, கிச்சன் செவுருலாம் அடிக்கடி அழுக்காயிடுது. எண்ணெய் கை இதெல்லாம் படுறனால வந்து அழுக்காயிடுதுன்னு சொல்லிட்டு, கிச்சன் செவுத்துல வந்து ஒரு 7 அடிக்கு வந்து டைல்ஸ் ஒட்டுறாங்க. இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ப்ளக் பாயிண்ட் போர்டு வருது. கிச்சனோட ஸ்விட்ச் போர்டு ஒண்ணு வருது. இந்த போர்டெல்லாம் அப்படியே வச்சு மேல வந்து டைல்ஸ் வந்து சைட்லாம் ஒட்டிட்டாங்க. அந்த ஸ்விட்ச் போர்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்புக்கு வந்து பட்டி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த கஸ்டமர்ட்ட கேட்டிருந்தேன். இந்த ஸ்விட்ச் போர்டில ஏதோ ஒரு சுவிட்ச் ஃபால்ட் ஆயிடுச்சு. இல்ல சாக்கெட் ஏதோ எரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த போர்ட எப்படி சார் கழட்டுவீங்கன்னு கேட்டிருந்தேன். ஏன் சார் கழட்ட முடியாதான்னு கேட்டிருந்தாரு. இப்போ அந்த மேல் மூடிய உள்ள வச்சாச்சு. போர்டு வச்சு ஃபுல்லா பேக் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த போர்ட்ல எதுவும் ஃபால்ட் ஆகும்போது, இந்த சைட்ல இருக்க பட்டி ஒயிட்சமெல்லாம் உடைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்ட் சப்போஸ் வரலன்னா, டைல்ஸ்லாம் கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டி வரும். இந்த மாரி எப்பவுமே ஒட்டக்கூடாது சார் அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன். உங்க வீட்லயும் ஏதோ வந்து டைல்ஸ் ஒட்டுறீங்கன்னும்போது, அந்த இடத்துல ஸ்விட்ச் போர்டு இருந்ததுன்னா, அந்த ஸ்விட்ச் போர்ட ஸ்க்ரூவ கழட்டி எடுத்துட்டு, ஸ்விட்ச் போர்ட தொங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விட்ச் போர்டு அளவுக்கு வந்து மொத்தமா வந்து டைல்ஸ் வச்சு கட் பண்ணி ஒட்டிட்டாங்கன்னா, ஸ்விட்ச் போர்ட வந்து டைல்ஸுக்கு மேல் பக்கம் உட்காரும். ஸ்விட்ச் போர்டு கொஞ்சம் வெளியில வந்துச்சுன்னா கூட, அதுக்கு போற ஸ்க்ரூ வந்து போர்ட் ஷீட்டுக்கு போற ஸ்க்ரூ வந்து பெரிய ஸ்க்ரூ வாங்கி போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைல்ஸுக்கு மேல் சைடு வந்து ஸ்விட்ச் போர்டு உட்காந்துரும். அதுக்கு மேல வந்து இந்த பிளேட் போட்டுருவோம். இந்த ஃபால்ட்டான வீடியோவும் வச்சிருக்கேன். ஸ்விட்ச் பாக்ஸ் கிட்ட கரெக்ட்டா டைல்ஸ் ஒட்டுன வீடியோவும் வச்சிருக்கேன் பாருங்க. உங்க வீட்லயும் ஏதோ டைல்ஸ்லாம் ஒட்டும்போது இந்த விஷயத்த கவனிங்க. ஒட்டும்போதே சரி பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் இருக்காது. இல்லன்னா ஒரு வாட்டியும் வந்து அந்த போர்ட்ல எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த சைட்ல இருக்கிற ஒயிட் சிமெண்ட்லாம் தட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேல இருக்க பிளேட்ட கழட்டணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூவ கழட்டி அந்த போர்ட் எடுக்க வேண்டி வரும். ஸ்விட்ச் போர்ட வந்து டைல்ஸுக்கு உள்ள போன மாரி இருக்கும் அசிங்கமா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது சார் அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தெல்லாம் நெறைய டைல்ஸ்காரர் அவங்களே சொல்லிடுவாங்க. எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு ஸ்விட்ச் போர்ட கழட்டி விடுங்கன்னு. எல்லா டைல்ஸ்காரரும் இந்த மாரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இந்த மாரி பண்ணிடுறாங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.